புதுவையில் வருகின்ற 28ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுவை, காரைக்காலில் செப்டம்பர் 23, 24, 25 மற்றும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பால் பாண்லே பால் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. பாண்லே பால் பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை ஒரே நாளில் ரூபாய் 1120 அதிகரித்தது. தங்கம் விலை சவரன் ரூபாய் 83,000 கடந்தது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடி உயர்வு. நவராத்திரியினை முன்னிட்டு புதுவை காந்தி வீதியில் கொலு பொம்மைகள் விற்பனை அமோகம். ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். மகாலய அமாவாசை திருச்செந்தூரில் உள்வாங்கிய கடல். அச்சமின்றி புனித நீராடிய பக்தர்கள். புதுச்சேரி பாஜக சார்பில் கடற்கரை சாலையில் மாரத்தான் போட்டி. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்டாசி மகாலய அமாவாசையையொட்டி திருக்காஞ்சியில் முன்னோர்களுக்கு பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு பலனை வாடிக்கையாளர்களுக்கு அளிக்காத நிறுவனங்கள் மீது புகார் அளிக்க மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை சிறப்பு ஏற்பாடு. இணையவழி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தும் போலியான ஆன்லைன் பட்டாசு விளம்பரத்தை நம்பி பணத்தை செலுத்தி இழக்கும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என காவல்துறையினர் எச்சரிக்கை. புதுச்சேரி மின்துறையினை தனியாருக்கு ஒப்படைப்பதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் 23ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நகர், தவளக்குப்பம், அரவிந்த் கண் மருத்துவமனை, ஞானமேடு, அபிஷேகப்பாக்கம் மற்றும் தேடுவார் நத்தம் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை சார்பில் வெள்ளமேடுபேட்டை காவல் நிலையத்தில் அதிரடி வாகன தணிக்கையில் சிக்கிய நபர்கள். காவல்துறையினரின் துரித நடவடிக்கையில் 5 கிலோ கஞ்சா பறிமுதல். 6 பேரை கைது செய்து 5 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.